உங்க வீட்ல 60, 70 இல்ல 80க்கு மேல வயசானவங்க இருக்காங்களா? அதுவும் அவங்க ரிட்டையர் ஆயிட்டு பென்ஷன் இல்ல எஃப்டி இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்கம் வருதா? அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கானது தான். ஏன்னா April 1, 2026 வந்த நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஓல்ட் இன்கம் டாக்ஸ் ரூலுக்கும் நியூ இன்கம் டாக்ஸ் ரூலுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில சீனியர் சிட்டிசனுக்கான அந்த டாக்ஸ் ரூல் என்ன? யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராப்பர்ட்டி ரூல் என்ன? சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு சீனியர் சிட்டிசனுக்கான டாக்ஸ் ரூல்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பர்சோல டெய்லி தமிழ். நான் மோகனராணி. முதல்ல ஒரு பேசிக் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்கம் டாக்ஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசனை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. 60 வயசுல இருந்து 79 வயசு வரைக்கும் இருந்தா சீனியர் சிட்டிசன்ங்கிற கேட்டகரியில வரும். 80 வயசு இல்ல அதுக்கு மேல இருந்தா அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களோட வயசு 65ன்னு வச்சுக்கோங்க, நீங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில வருவீங்க. இதே உங்க வயசு 82 அப்படின்னா நீங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில வருவீங்க. இதே இம்பார்ட்டன்ட்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எக்ஸம்ஷன் சில ஸ்பெஷல் ரூல்ஸ் வரும்போது இந்த ஏஜ் கேட்டகரி அடிப்படையை வச்சுதான் கவர்மெண்ட் சில பெனிஃபிட்ஸை கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸும் இருக்கு. வயசு மட்டும் இருந்தா போதாது. நீங்க இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி இந்தியாவுல ரெசிடென்ட்டா இருக்கணும். அதாவது இந்தியாவுல வசிக்கிற ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு தான் இந்த சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட்ஸ் பொதுவா கிடைக்கும். அதனால வயசும் முக்கியம், ரெசிடென்ட் ஸ்டேட்டஸும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். முன்னாடி அதாவது ஓல்ட் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ்ல சீனியர் சிட்டிசனுக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் வேற வேறையா இருந்துச்சு. அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில எல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுடைய இன்கம் 2.5 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுவே வயசு கொஞ்சம் 60க்கு மேல இருந்துச்சுன்னா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில வருவாங்க. அவங்களுடைய இன்கம் 3 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இதுவே 79 அதாவது சூப்பர் சீனியர் கேட்டகரியில இருக்கிறப்போ அவங்களுடைய வருமானம் 5 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி ஏஜ் ஆக ஆக லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி இந்த லிமிட் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த நியூ டாக்ஸ் ரூல் படி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரிக்குள்ள வராங்க. அதாவது சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்களும் சரி, சீனியர் சிட்டிசனும் சரி, சூப்பர் சீனியர் சிட்டிசன் சரி. உதாரணத்துக்கு உங்களோட இன்கம் இப்ப 4 லட்சம் ரூபாய், நீங்க 4 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல சீனியர் சிட்டிசனுக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன தெரியுமா? உங்களுடைய வயசு 60ல இருந்து 79க்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்ஸ் லிமிட் 3 லட்சமா இருந்தது இப்ப 4 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 79 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 5 லட்சமா இருந்த லிமிட் இப்ப 4 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஆனாலும் சரி, இல்ல சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, இல்ல இவங்க ரெண்டு கேட்டகரியும் இல்லாதவங்களுக்கும் சரி, மொத்தமா உங்களோட வருமானம் 4 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த பேசிக் எக்ஸெப்ஷன் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி டாக்ஸ் கால்குலேஷன்ல வருவாங்க. அதனால முன்னாடி இருந்த ஏஜ் பேஸ்ட் டிஃபரன்ஸ் இப்போ குறைஞ்சிருக்கு. இது டாக்ஸ் கால்குலேஷனை கொஞ்சம் சிம்பிள் ஆக்குறதோட டாக்ஸ் பிளானிங்கையும் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா இருக்க உதவும். இந்த இடத்துல உங்க நிறைய பேருக்கு டவுட் வரலாம். 12 லட்சம் வரை சம்பாரிச்சா கூட இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு தானே இந்த பட்ஜெட்லாம் சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன 4 லட்சம் சொல்றீங்க? இந்த இடத்துல தான் ஒரு பெரிய அப்டேட்டே இருக்கு. அதாவது ஓல்டு இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் வச்சு பாக்குறப்போ உங்களோட இன்கம் 12 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா நியூ டாக்ஸ் ரூல் படி பார்த்தா நீங்க 12 லட்சம் ரூபாய் வரை ஏர்ன் பண்ணியிருந்தாலும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா ரிபேட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிருவோம். அதனால உங்களோட இன்கம் 12 லட்சம் வரை இருந்தா கூட நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க, மாசம் 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் 12 லட்சம் வரையும் இருந்தாலும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சோ இதுதான் நியூ டாக்ஸ் ரெஜிமேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சரி, அப்ப என்னோட இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ லிமிட்குள்ள தானே இருக்கு, நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா தேவையில்லை தானே அப்படின்னு நீங்க தோணலாம். முன்னாடி அதாவது ஓல்டு இன்கம் டாக்ஸ் ரெஜிமே வச்சு பாக்குறப்போ யாரெல்லாம் சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணா கூட அவங்க எல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நியூ இன்கம் டாக்ஸ் ரெஜிமே வச்சு பாக்குறப்போ யாரோட இன்கம் எல்லாம் 4 லட்சத்துக்குள்ள இருக்கோ அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவை இல்லை. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு கீழே நீங்க கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும். ஈவன் தோ உங்களுடைய இன்கம் 4 லட்சத்துக்குள்ள இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அடிப்படையில நீங்க வந்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வரீங்க, செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களோட
உங்களுடைய பேங்க்ல 50 லட்சத்துக்கு மேல பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுடைய இன்கம் 4 லட்சத்துக்குள்ள இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்குமே ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து இன்கம் வருது, அதாவது நீங்க ஃபாரின்ல எதுவும் பிசினஸ் ரன் பண்றீங்க, அது மூலமா உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வருதுனாலும் நீங்க அங்கதுக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். என்னதான் உங்களோட இன்கம் 4 லட்சத்துக்குள்ள இருந்தாலும் இந்த மாதிரி உங்களோட மணியை நீங்க செலவு பண்றப்போ இதை நீங்க கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். இப்படி சில கண்டிஷன்ஸ் இருந்தா இன்கம் குறைவா இருந்தாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சிம்பிளா சொல்ல போனா இன்கம் கம்மியா இருக்கு அதனால ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் உங்க இன்கம் மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்க செலவு பண்றதே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்னு சொல்றாங்களே அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல முடிஞ்ச பிறகு டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா வருஷம் நடக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கட்டி முடிச்சிருவீங்க. அதாவது அந்த இயர் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா அந்த டாக்ஸை பே பண்ணி முடிச்சிருவீங்க. அதுக்கு பேர் தான் இந்த அட்வான்ஸ் டாக்ஸ். இதுக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன்லாம் இந்த டாக்ஸை பே பண்ணணுமா அப்படிங்கிற சில கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த நியூ டாக்ஸ் ரூல்ஸ் வச்சு நம்ம பாக்குறப்போ சீனியர் சிட்டிசன், அதாவது உங்களோட வயசு 60க்கு மேல இருக்கு, உங்ககிட்ட எந்த பிசினஸும் இல்ல, அந்த பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த இன்கம் சோர்ஸும் வரல அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை. ஆனா அதுவே உங்களோட வயசு 60க்கு மேல இருக்கு, நீங்க பிசினஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் சோர்ஸா வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். சிம்பிளா சொல்லணும்னா பென்ஷன் மட்டும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இருந்தா உங்களுக்கு ரிலீஃப். இல்ல பிசினஸ் நடத்துறீங்க, பிசினஸ்ல இருந்து இன்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும். அப்படின்னா இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் ரூல்ஸை நீங்க கவனிக்கணும். இப்போ இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்டான டாபிக் வரலாம். 75 வயசுக்கு மேல இருக்கிற சில சீனியர் சிட்டிசனுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ உங்களோட வயசு ஒரு 77 வச்சுக்கோமே, நீங்க மாசம் மாசம் பென்ஷன் உங்களுக்கு வருது, அதோட பேங்க் எஃப்டில இருந்து இன்ட்ரெஸ்டும் வருது. அவ்வளவுதான். வேற உங்களுக்கு ரெண்டல் இன்கம்லாம் கிடையாது, பிசினஸ் இன்கம்லாம் கிடையாது, ஷேர்ஸ் இல்ல, ப்ராப்பர்ட்டி வித்தா கூட ப்ராஃபிட் இல்ல. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி குறிப்பிட்ட கண்டிஷன்ஸை பூர்த்தி பண்றவங்களுக்கு பேங்கே அவங்களுடைய டாக்ஸை கால்குலேட் பண்ணி டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிடும். அதனால அவங்க தனியா ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடிலாம் நீங்க வெளியே போய் இந்த ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணுவீங்களா, நீங்க இனிமேல் அது பண்ண தேவையில்ல. இதோட நோக்கமே என்னன்னா 75 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு டாக்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஆக்கணும் தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஃபார்ம் 15H, ஃபார்ம் 15G எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன புதுசா ஃபார்ம் 121? இதை பத்தி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பேங்க்ல எஃப்டி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 7% வட்டி வருது, டிடிஎஸ் புடிச்சிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்ம் 15G, அதாவது சீனியர் சிட்டிசன் நீங்க கிடையாது, உங்களோட வயசு 60க்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இல்ல. ஃபார்ம் 15G நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்போ உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் ஆகாது. இந்த ஃபார்மை ஏன் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட இன்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஸோ அதனால இந்த டிடிஎஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க ப்ரூஃபா காட்டுவீங்க. இந்த ஃபார்ம் 15G அப்படிங்கிறது 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஃபார்ம் 15H யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி ஃபார்ம் 15H கிடையாது, ஃபார்ம் 15G கிடையாது, ஒரே ஃபார்ம் தான், ஃபார்ம் 121. சோ இந்த ஃபார்ம் 121 எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும். அதாவது உங்களோட வயசு 60க்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு 60, 75க்கு மேல, 80க்கு மேல இருந்தாலும் சரி, ஒரே ஃபார்ம் தான். முன்னாடி சீனியர் சிட்டிசனுக்கும் ஜெனரல் சிட்டிசனுக்கும் தனித்தனியா இருந்த ஃபார்ம் இப்போ ஒரே ஃபார்மா வந்துருச்சு. சோ இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணாவே போதும், டிடிஎஸ் டிடக்ஷன் ஆகாம எல்லா ப்ராசஸையும் அதுவே பார்த்துக்கும். சரி, இப்போ சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராப்பர்ட்டி ரூலை பத்தி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, உங்ககிட்ட 2 வீடு இருக்கு. ஒரு வீட்டுல நீங்க இருக்கீங்க, இன்னொரு வீட்டை சும்மா தான் வச்சிருக்கீங்க, வாடகைக்கு லீஸுக்கு எதுக்குமே விடல, சும்மா தான் எம்டியா வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு நோ டாக்ஸ், எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்ல. ஆனா நீங்க எம்டியா இன்னொரு வீடு வச்சிருக்கீங்கல்ல, அந்த வீட்டுக்கு நீங்க வந்துட்டு நேஷனல் ரெண்ட் டாக்ஸை பே பண்ணிட்டா இருந்தீங்க. அதாவது அந்த வீட்டுல யாருமே கிடையாது, எம்டியா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்க. இது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டாக்ஸ் ரூல் பிரகாரம். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நியூ டாக்ஸ் ரூல் பிரகாரம் 2 வீட்டுக்குமே நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதாவது நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, இன்னொரு வீடு காலியா வச்சிருக்கீங்களா அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு டாக்ஸும் நீங்க கட்ட தேவையில்லை. அதாவது இந்த நேஷனல் ரெண்ட் டாக்ஸ் எல்லாம் கட்ட தேவையில்லை. சோ இதெல்லாம் தான் நியூ டாக்ஸ் ரூல் பிரகாரம் வந்திருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கான அப்டேட். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீனியர் சிட்டிசனுக்கான அந்த நியூ டாக்ஸ் ரூல் அப்டேட்டை பத்தி ரொம்ப தெளிவாவே பார்த்தோம். சீனியர் சிட்டிசனுக்கும் சூப்பர் சிட்டிசனுக்கான அந்த டாக்ஸ் டிஃபரன்ஸ் என்ன, முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது ஓல்டு டாக்ஸ் ரூல்ல எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இப்போ வந்திருக்கு, ஐடிஆர் யார் ஃபைல் பண்ணணும், இந்த ஃபார்ம் 15G 15H இல்லாம இப்போ ஃபார்ம் 121 புதுசா வந்திருக்கு, இதை பத்தி எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப டீடைலாவே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட் ரிலீஸ் பண்ண உடனே உங்க எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா, உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல வயசானவங்க யாராச்சும் 60 வயசுக்கு மேல யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு பொசோலா டெய்லி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.